ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி காலையில் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதுங்களா? அப்போ இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அவல் புட்டு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சியில் பவுட்ராக்க போகிறோங்க. இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம புட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணியில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நான் 1 கப் அவலுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். 2-3 முறை இந்த மாதிரி தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாங்க. 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாங்க. நான் பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு துணி போட்டு மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. புட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். மூடி போட்டுடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ரெடியாகி வந்திருக்குங்க. இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். புட்டு சூடாக இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நெய் வந்து புட்டில் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், புட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.